வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் என்ற படம் நடிகர் விஜய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நடிகர் விஜயனுடைய கடைசி படம் இதுதான் அவர் அறிவிச்சிருக்காரு. இந்த படம் சென்சார் போர்டுடைய சர்டிஃபிகேட் இல்லாமல் வர்றதில் தாமதமாகுது. அந்த சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு மெம்பர் புகார் கொடுத்துருக்கார். நீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணை, தீர்ப்பு நாளைக்கு கொடுக்குறாங்க. விசாரணை முடிஞ்சது, தீர்ப்பு நாளைக்கு கொடுக்குறாங்க. 8 ஜனவரி இன்றைக்கி 9 ஜனவரியில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 9 ஜனவரியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயந்தான். இந்த படம் ரிலீஸ் தாமதமாகுது அப்படின்னா இதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா பொலிட்டிக்கல் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதாவது அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்த பார்க்குறாங்க. இது தாமதத்துக்கு காரணம் அமித்ஷா, தமிழக முதல்வர் ஸ்டாலின். ஏன்னா அவருடைய சொந்த உறுப்பினர், குடும்ப உறுப்பினர்கள் தயாரித்த படம் பராசக்தி வருது, அதனால் இதை தாமதப்படுத்துகிறாரு. அதெல்லாம் அபத்தத்தோட உச்சம். ஏன்னா எனக்கு ஸ்டாலின் மேலேயோ திமுக அரசு மேலேயோ இருக்கிற விமர்சனங்கள் வேறு. நீங்கள் வேறு வகையை சொல்லி திமுகவை குறை சொல்லுங்கள். ஜனநாயகன் படத்தை நிறுத்திட்டா இல்லை ஜனநாயகன் படத்தை வர்றதை தாமதப்படுத்தினா இது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறது இவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அமித்ஷா போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி இறங்கி சென்சார் போர்டை கூப்பிட்டு இந்த படத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய மூத்த பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறாங்க. ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். தாமதப்படுத்த ஒரு மார்க்கெட்டிங் அனலைஸில் நான் சொல்கிறேன். ஒரு பொருள் தாமதப்படும் பொழுது அதனுடைய டிமாண்டிங் கூட்டிகிட்டே போகும். நேற்று நான் ஒரு செய்தியை பார்க்குறேன் செய்தி சேனலில். 37 அல்லது 39 நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் விநியோகஸ்தகர், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த கம்பெனி சொல்லுது 9ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. எனக்கு இந்த செய்தி கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஐரோப்பிய நாடுகள் 39 நாடுகளில் இந்த படம் ஒரு ப்ராடக்டாக நான் பார்க்குறேன். ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா 39 நாடுகளில் டிஸ்ட்ரிபியூஷன் லேட் ஆகுது. பட்ஸ் த வாண்டட் இஸ் ஸ்டில் தேர். இந்த படம் பார்க்குறதுக்கு மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு 100 பேர் பார்க்க தயாரானாங்கன்னா இனி அது 1000 மாறும். இப்படி மாறும் அப்படிங்கிறத புரியாமல், அந்த முதிர்ச்சி இல்லாமலாம் அமித்ஷா இதை போய் தடுப்பார். இன்னொன்று, இந்த படம் தாமதமாக வசூல் தான் கூட முடியும், வசூல் குறையாது. அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படுமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா இப்படி தான் உலக சுற்று வாலிபன் படம், எம்ஜிஆர் படத்தை தடை பண்ணுறேன்னு சொல்லி கலவரம் பண்ணி அந்த அனுபவம் என்ன நடந்துச்சு, கடைசியில் உலக சுற்று வாலிபன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த அனுபவம் கருணாநிதிக்கு இருந்தது, ஸ்டாலின் புரிஞ்சிருப்பார். அதனால் படம் ரிலீஸ் தாமதமாவது படம் வசூலாவதற்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லது.